ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு டெர்வின் வெல்னஸ். இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா டெர்வின் கம்பெனி பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெர்வின் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் ஆஃப் வெல்னஸ் மட்டும் கிடையாது, ஃபியூச்சர் ஆஃப் வெல்த் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி நம்ம எல்லாருமே சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கணும், வெல்த்தியாகவும் இருக்கணும். அதை கொடுக்கக்கூடிய ரெண்டுமே ஒரே இடத்துல தரக்கூடிய கம்பெனி தான் இந்த டெர்வின் வெல்னஸ். இந்த கம்பெனி வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா mytervin.com. அதாவது நீங்கள் கூகுளில் போயிட்டு www.mytervin.com இந்த அட்ரஸில் நீங்கள் கம்பெனி பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஒரு ஸ்டார்ட் அப் நியூ கம்பெனி. ஜஸ்ட் ஒரு 4 மந்த்துக்கு பிஃபோராக தான் இந்த கம்பெனி ஆரம்பித்தாங்க. 4 மாதம் கம்பெனி தான். பட் இந்த கம்பெனியை 2 மாதங்களாக நம்ம தமிழ்நாட்டில் எடுத்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த கம்பெனி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி ஸ்பெசிஃபிக் யூனிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்டிங்கான பிஸ்னஸ் கான்செப்டை இந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி சூழலில் மக்கள் எதை விரும்புவாங்களோ அதை லாஜிக்காக ஒரு ட்ரெண்டிங்கான பிஸ்னஸ் கான்செப்டை எல்லாருமே இதில் சம்பாதிக்கக்கூடிய வகையில் கம்பெனி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியில் ஒரே ஒரு வாட்டி நீங்கள் 1499 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு வேல்யூவான 2 ப்ராடக்ட் இருக்குது. ரெண்டுமே ஹெல்த் கேர் ப்ராடக்ட் தான். ஒன்று சீபக்தன் ஆயில் கேப்சூல், ரெண்டாவது வெல்னஸ் 365 கேப்சூல். இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்க போகிறீங்க. இது ரெண்டுமே மருந்து கிடையாது, ரெண்டுமே சப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட். இது ஒரு சூப்பர் ஃபுட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ சீபக்தனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சீபக்தனில் ஒமேகா 3, ஒமேகா 6, 7, 9 இந்த மாதிரி 4 ஒமேகா இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி 4 ஒமேகா எந்த ஒரு ப்ராடக்டும் இருக்காது. அது சீபக்தில் மட்டுமே தான் இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஸ்பெசிஃபிக்காக ஒமேகா 7 அப்படின்றது உலகத்திலே இது சீபக்தில் மட்டுமே தான் இருக்குது, வேறு எதுலையுமே கிடையவே கிடையாது. அது இல்லாமல் விட்டமின் சி இருக்குது, விட்டமின் இ இருக்குது. உங்களோட ஹார்ட்டுக்கு, இதயத்துக்கு ரொம்ப நல்லது, டைஜஸ்டிவ் நல்லா ஆகும், லிவருக்கு ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு. இதை ரெகுலராக எடுக்கும்போது உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கிடைக்கும், ஹேரும் நெயிலும் நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் இந்த சீபக்தன் ஆயில் கேப்சூலு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெர்வின் வெல்னஸ் கம்பெனியில் வெல்னஸ் 365 அப்படின்ற ஒரு கேப்சூல் கொடுத்துருக்காங்க. இதோட கீ பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட மெமரி லாஸ் ஆகுது பார்த்தீங்களா, ஏஜ் ஆகும்போது அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். எனர்ஜி லெவலை மெயின்டைன் பண்ணோம். ஹையஸ்ட் ஆன்டி ஆக்ஷன் இதுக்குள்ளே இருக்குது. பூஸ்ட் யுவர் இம்யூனிட்டி, உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த ப்ராடக்ட்டில் கம்பெனி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனல் பேக்கேஜ் ஒன்று. ஒரு ஹெல்த் கேரை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கூடவே 2 பர்சனல் கேர் ப்ராடக்ட்டும் நிறுவனம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது இது வந்து 1+2 லான்ச்சிங் ஆஃபராக உங்களுக்கு கிடைக்குது. அதில் ஹிபிஸ்கஸ் ஷாம்பு, ஹெர்பல் ஷாம்பு ஒன்று இருக்குது. ஒரு நோனி ஹெர்பல் டூத் பேஸ்ட் ஒரு 2 ப்ராடக்ட் அடிஷ்னலாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஹேர் ஆயில் பேக்கேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனல் பேக்கேஜ் 2ல் ஒரு சீபக்தன் ஆயில் கேப்சூல், ஒரு ஹேர் ஆயில், ஒரு நோனி ஹெர்பல் டூத் பேஸ்ட்டு, மொத்தம் 3 பொருள் 1499 ரூபா பேக்கேஜில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட ஒரே பேக்கேஜ் தான் இருக்குது, அமௌண்ட் இல்லை. பட் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் ப்ராடக்ட் கம்பெனி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் இன்கம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ண போகிறீங்க, இதை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பெனி ஒரு இன்கம் பிளான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான பைனரி கான்செப்ட் மூலமாக வருமானம் தராங்க. இதில் 5 வகையான இன்கம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பேர் மேட்சிங் இன்கம், 2வது டைரக்ட் ஸ்பான்சர், அடுத்த லெவல் இன்கம் இருக்குது, குளோபல் ரீசைக்கிள் இன்கம், அவார்டு அண்ட் ரிவார்டு. இந்த மாதிரி 5 வகையான இன்கம் கொடுத்துருக்காங்க. இதில் பேர் மேட்ச் இன்கம் மட்டுமே தான் 99.99% இதன் மூலமாக தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. இப்போ நம்ம பேர் மேட்சிங்னா என்னன்னு பார்க்கலாம். இங்கே ஜாயின் பண்ணிட்டீங்க, ஜஸ்ட்டு 2 பேரை பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறீங்க. இதை ஒரு ஜோடின்னு சொல்கிறாங்க கம்பெனி. ஒரு ஜோடிக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. பட் ஒன் கண்டிஷன், ஃபஸ்ட்டு ஜோடிக்கு மட்டும் உங்களுக்கு 2:1 ரேஷியோவில் வரணும். ஒரு பக்கம் 2 பேர் ஜாயின் பண்ணியிருக்கணும், இன்னொரு பக்கம் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி 2:1 ரேஷியோவில் தான் ஃபஸ்ட்டு பேருக்கு கம்பெனி 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது கண்டிஷனாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜோடிக்கு 1:1, உங்கள் லெஃப்ட்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் ஜாயின் பண்ணாலும் அது ஒரு பேருன்னு கணக்கு பண்ணி 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. உங்கள் லெஃப்ட்டில் 2 பேர், ரைட்டில் 2 பேர் ஜாயின் பண்ணால் 2000, உங்கள் லெஃப்ட்டில் 3 பேர், ரைட்டில் 3 பேர் ஜாயின் பண்ணால் 3000 ரூபாய் இன்கம் கிடைக்கும். உங்கள் பேர் அதிகமாகும் போது உங்கள் இன்கம் அப்படியே மல்டிபிள் ஆகுது. 10 ஜோடி கம்ப்ளீட் பண்ணால் 10,000, 25 ஜோடி கம்ப்ளீட் ஆகும்போது 25,000, 50 ஜோடினா 50,000 ரூபாய். இந்த மாதிரி உங்கள் இன்கம் மல்டிபிள் ஆகுது. இப்போ நம்ம கம்பெனியில் வேறு என்ன பெனிஃபிட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அப்படின்னா பவர் சைடு கேரி ஃபார்வர்டு. பொதுவாக இந்த மாதிரி அட்ராக்டிவ் பிளானில் நிறைய கம்பெனி பவர் சைடு கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம கம்பெனி பவர் சைடு கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே எக்ஸ்ட்ரா ஐடி இருக்கோ அது வந்து கேரி ஃபார்வர்டில் இருக்கும், அது 0 ஆகவே ஆகாது. இப்போ நம்ம ஒரு ஜோடிக்கு 1000 ரூபாய் சொல்லியிருக்கோம். ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக கம்பெனி எவ்வளோ வருமானம் கொடுப்பாங்க? பொதுவாக நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லா கம்பெனியுமே பைனரி கான்செப்டில் டெய்லி லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதே போல்
நம்ம கம்பெனி டெய்லி லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம கம்பெனி டெய்லி லிமிட் ஃபிக்ஸ் பண்ணல. எவரி 1 ஹவருக்கு ஒவ்வொரு 1 மணி நேரத்திற்கு நீங்க ஒரு ஜோடி மேட்ச் பண்ணி ரூ. 1000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்க்கு 24 பேருக்கு கம்பெனி உங்களுக்கு ரூ. 24,000 குடுக்குறாங்க. ஸோ இத யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பேர் இன்கம் அதிகமா இருக்கு. ஒரு நாளைக்கு லிமிட் எவ்வளோ? 1 ஹவருக்கு ரூ. 1000னா 24 ஹவர்ஸ்க்கு 24,000 குடுக்குறாங்க. இது சாத்தியமா கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அப்படின்னா இது என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கம்பெனி இந்த பிளான லாங் டைம் ரன் பண்ணணும். அந்த சிஸ்டத்த லாங் டைம் கொண்டு போணும் அப்படின்னா, ஒவ்வொரு 3வது ஜோடியும் கம்பெனி கட் ஆஃப் பண்ணிடும். கம்பெனி சேஃப்டி நெட்டுக்காக பின்னாடி வர மக்களுக்கு குடுக்கணும் அப்படின்றதுக்காக, அந்த ஒவ்வொரு 3வது ஜோடியும் 3, 6, 9, 12, 15 இந்த மாதிரி கன்டினியூவா போய்க்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. 2 ஜோடி மேட்ச் பண்ணிக்கலாம். 3வது ஜோடி கம்பெனிக்கு போயிடும். அகைன் 2 ஜோடி மேட்ச் பண்ணி வருமானம் கிடைக்குதா? 3வது ஜோடி கம்பெனிக்கு போயிடும். இந்த மாதிரி கம்பெனி வந்து 3rd பேர் மட்டும் கட் பண்றாங்க. ஏன்னா, உங்களுக்கு ஜாயினிங் அமௌண்ட் வெறும் ரூ. 1,500 ஒரு ஜோடிக்கு ரூ. 1000 குடுக்குறாங்க. பவர் சைடு கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்க்கு 24,000 அப்படின்னு சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அதனால தான் இந்த கம்பெனி இந்த 3வது ஜோடி உங்களுக்கு கட் பண்ணி குடுக்குறாங்க. இங்க சார்ட் குடுத்துருக்கோம். இப்போ ஒரே நாள்ல லெஃப்ட்ல 12 பேர், ரைட்ல 12 பேர் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா, நீங்க 24 ஹவர்ஸ்ல 12 ஹவர்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படின்னா நைட்டு மிட் நைட்ல 12 மணி டு 1 மணிக்குள்ள லெஃப்ட்ல 1, ரைட்ல 1 ஆக்டிவேஷன் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஜோடிக்கு ரூ. 1000 கிடைச்சிருது. டோட்டலா ரூ. 1000 சம்பாதிச்சிருப்பீங்க. 2வது ஐடி எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, 2வது ஜோடிக்கு 1 to 2 ஸோ இந்த 1 to 2 டைமிங்ல காலையில நீங்க லெஃப்ட் 1, ரைட் 1 ஆக்டிவேஷன் பண்றீங்க. அகைன் ஒரு ஜோடிக்கு இன்கம் கிடைக்கும். டோட்டலா ஏற்கனவே ஒரு ரூ. 1000 பிளஸ் ஒரு ரூ. 1000 ரூ. 2000 சம்பாதிச்சிருப்பீங்க. இதுவே உங்க 2 to 3 இந்த டைம்ல நீங்க ஆக்டிவேஷன் பண்றீங்க அப்படின்னா, லெஃப்ட் 1, ரைட் 1 பண்ணும்போது இது 3வது ஜோடி. இந்த இன்கம் மட்டும் கம்பெனிக்கு போட நம்மளுக்கு வராது. இந்த மாதிரி ஒரு மணி நேரத்திற்கு ஒரு ஐடியா ஒரு ஜோடிக்கான ஐடியா ஆக்டிவேஷன் பண்ணும்போது, அந்த ஹாஃப் டேல பார்த்தீங்கன்னா ரூ. 8000 சம்பாதிச்சிருப்பீங்க. ரூ. 4000 கம்பெனிக்கு போயிருக்கும். டோட்டலா 12 ஐடி ஆக்டிவேஷன் பண்ணும்போது ரூ. 8000 நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ரூ. 4000 கம்பெனிக்கு போயிருக்கும். இதுவே 24 ஹவர்ஸ் 24 ஐடி பேருக்கு ஐடி ஆக்டிவேஷன் பண்றீங்க அப்படின்னா, இந்த இன்கம் அப்படியே மல்டிபிள் ஆகும். ரூ. 16,000 கிடைச்சிருக்கா உங்களுக்கு. ரூ. 8,000 கம்பெனிக்கு போயிருக்கும். ஸோ இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஒரு நாளைக்கு ரூ. 16,000 ஈஸியா நீங்க சம்பாதிக்க முடியும். அடுத்து டைரக்ட் ஸ்பான்சர் இன்கம் குடுக்குறாங்க. நீங்க ஜாயின் பண்ணி 24 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு நபரை டைரக்டா ஸ்பான்சர் பண்றீங்க அப்படின்னா, ஒரு மாதத்திற்கு ரூ. 50 வீதம் கம்பெனி உங்களுக்கு 30 மாதத்திற்கு ரூ. 1,500. நீங்க எவ்வளோ அமௌண்ட்ல பர்ச்சேஸ் பண்றீங்களோ, அத ஒரு டைரக்ட் ஸ்பான்சர் கம்ப்ளீட் பண்றது மூலமா அந்த முழு தொகையும் உங்களுக்கு ரிட்டர்னா கிடைக்குது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு டைரக்ட் ஸ்பான்சருக்கும் கம்பெனி ஒரே ஒரு வாட்டி தான் ரூ. 50 குடுப்பாங்க. அதுக்கடுத்து லெவல் இன்கமும் இருக்கு. பொதுவா பைனரி மட்டும் தான் இருக்கும். லெவல் இன்கமும் கம்பெனி குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவலுக்கு கம்பெனி ரூ. 50 குடுக்குறாங்க. 2வது லெவலுக்கு கம்பெனி ஒரு ஐடிக்கு ரூ. 15 தராங்க. உங்க கீழ பேர் ஆகாம இருந்தாலும் ஒரு ஐடி வந்தாலும் உங்களுக்கு ஒரு 2வது லெவல்ல ரூ. 15 இருக்கு. 3வது லெவலுக்கு ரூ. 10, 4வது லெவலுக்கு ஒரு ஐடிக்கு ரூ. 8, 5வது லெவலுக்கு ஒரு ஐடிக்கு ரூ. 6, 6வது லெவல்லேருந்து 15வது லெவல் வரைக்கும் கம்பெனி ஒரு ஐடிக்கு ரூ. 5 லெவல் இன்கமா குடுக்குறாங்க. இதுக்கு அடுத்து குளோபல் ரீசைக்கிள் இன்கம் அடிஷ்னலா ஒரு இன்கம் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வாங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 பே அவுட், அதாவது ஃபர்ஸ்ட் ஜோடி, 2வது ஜோடி. இந்த ஃபர்ஸ்ட் 2 ஜோடிக்கும் கம்பெனி அடிஷ்னலா ரூ. 100 பிளஸ் ரூ. 100 ரூ. 200 டிடெக்ட் பண்ணுவாங்க. இந்த ரூ. 200 பிடிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட ஐடியா குளோபல் ரீசைக்கிள் வருமானத்துக்காக அப்கிரேட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்க அப்கிரேட் ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்க கீழ ஆட்டோமேட்டிக்கா 3 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. நீங்க அதை பண்ண அவசியமே கிடையாது. இது கம்பெனி சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா பண்ணும். உங்க கீழ 3 பேர் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட தான் ரூ. 200 கிடைக்குதுன்னா 3 நபர்கள் மூலமா உங்களுக்கு ரூ. 600 கிடைக்கும். இந்த ரூ. 600ல நீங்க ரூ. 400 இன்கமா எடுத்துட்டு அகைன் ரூ. 200 ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்கிரேட் ஆயிடும். திரும்ப வந்து இந்த குளோபல் ரீசைக்கிள் வருமானத்துக்காக ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேட் ஆயிடும். திரும்ப வந்து என்ன பண்ணுவாங்க, கம்பெனி சைடுல இருந்து 3 பேர் கீழ ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. இதே மாதிரி ரொட்டீனா நடந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இந்த இது கம்ப்ளீட் ஆக ஒரு வாட்டி உங்களுக்கு ரூ. 400 வருமானம் கிடைக்கும். ரூ. 200 அகைன் நீங்க அப்கிரேட் பண்ண போறீங்க. இது அடிஷ்னலா கம்பெனி குடுத்திருக்கக்கூடிய ஒரு இன்கம். அதுக்கப்புறம் அவார்ட் அண்ட் ரிவார்டு குடுத்திருக்காங்க. பொதுவா மத்த கம்பெனி எல்லாமே கிஃப்டா குடுப்பாங்க. ரூ. 100 பொருள் ரூ. 1000 சொல்லி குடுப்பாங்க. பட் எல்லாமே நம்ம கம்பெனில கேஷா குடுத்திருக்காங்க. 30 பேரை நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது சஃபயர் ரேங்க் அச்சீவ்மென்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு கம்பெனி ரூ. 500 கேஷா ஒன் டைம் குடுக்குறாங்க. நெக்ஸ்ட் 100 ஜோடி கம்ப்ளீட் பண்ண கோல்ட் ரேங்க் வந்துரும். இதுக்கு கம்பெனி ரூ. 1000 குடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 400 ஜோடி கம்ப்ளீட் பண்ணும்போது கோல்ட் ரேங்க் அச்சீவ்மென்ட் பண்ணிடுவீங்க. இதுக்கு கம்பெனி கேஷா ரூ. 4000 குடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து 1500 ஜோடி நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது
ரூபி ரேங்க் அச்சீவ்மெண்ட் பண்ணிவிடுங்க. இது கம்பெனி ரூ. 15,000 கம்பெனி கேஷாக கொடுக்குறாங்க. இதே போல் உங்களுக்கு எமரால்ட் ரேங்க் இருக்குது, ராயல் டைமண்ட் ரேங்க் இருக்குது, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ டைமண்ட் ரேங்க் இருக்குது, கடைசியாக பிளாக் டைமண்டு. இந்த பிளாக் டைமண்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு கம்பெனி 5,12,00,000 கேஷாக கொடுக்குறாங்க. இது எல்லாமே நம்ம கம்பெனியோட அவார்ட் அண்ட் ரிவார்டு. நம்ம கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க, மேக்ஸிமம் 3 ஐடி அலோவ் பண்ணுறாங்க. ஒரு பேன் கார்டுக்கு ஒரு நபருக்கு 3 ஐடி எடுத்துக்கலாம். சில பேருக்கு ஒரு ஐடி இன்கம் பார்த்தாது, இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் 3 ஐடியில் ஜாயின் பண்ணலாம். ஒரு ஐடிக்கு 1,500 பர்ச்சேஸ்னால் 3 ஐடிக்கு 4,500 ஒரே ஒரு வாட்டி பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு 3 ஐடி கிடச்சினா 3 ஐடிக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருது. ஒரு ஐடிக்கு 16,000 லிமிட் அப்படின்னா 3 ஐடிக்கு 48,000 ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக சம்பாதிப்பீங்க. 3 ஐடிஸில் உள்ள ஜாயின் பண்ண நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு உடனே டாப் ஐடிக்கு மாதம் ரூ. 50 ஒரு ஐடிக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னாடி 2வது ஐடி 3வது ஐடி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா நிறைய பேர் கீழே வந்ததுக்கப்புறம் தான் அதை பண்ணக்கூடிய சூழல் வரும். அப்படின்னா ஆரம்பத்திலே நீங்கள் 3 ஐடியில் ஜாயின் பண்ணால் நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா நிறைய கம்பெனிலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஐடிக்கே 5,000 10,000 ஜாயினிங் அமௌண்ட் வச்சுருக்காங்க. பட் நம்ம 3 ஐடி ஜாயின் பண்ணாலே 4,500 வருது. ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் பே அவுட் சிஸ்டம் மினிமம் ரூ. 1,000 ஆஃப்டர் டிடக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் வாங்கக்கூடிய பேமெண்ட்டில் 12% டிடக்ஷன் பண்ணுவாங்க. இந்த 12% டிடக்ஷன் போக உங்கள் வேலெட்டில் ரூ. 1,000 இருந்தால் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். வித்ரா டைமிங் அப்படின்றது மினிமம் 20 மினிட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 24 ஹவர்ஸில் பே அவுட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 1000 அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் 1000ல தான் நீங்கள் வித்ரா பண்ண முடியும். 1000 சில்லறை இருக்குன்னா ரூ. 1,000 தான் வித்ரா பண்ணிக்கலாம். 2,000 சில்லறை இருக்குன்னா 2,000 சில்லறையில் ரூ. 2,000 வித்ரா பண்ணிக்கலாம். பேலன்ஸ் அப்படியே இருக்கும், கேரி ஃபார்வர்டில் இருக்கும், அடுத்த அமௌண்ட்டோட ஆட் ஆகிடும். அது 3,000 சில்லறைக்குன்னா 3,000 தான் நீங்கள் வித்ரா பண்ண முடியும். இந்த மாதிரி ரவுண்ட் ஃபிகரில் தான் கம்பெனி வித்ரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொரியர் அப்படின்றது ஐடி ஆக்டிவேஷன் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நீங்கள் ரூ. 50 கொரியருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா வித்தின் 7 டேஸில் ப்ராடக்ட் டேட்டா உங்கள் வீட்டு அட்ரஸுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். மினிமம் வித்ரா ₹1,000 அண்ட் மல்டிபிள் ஆஃப் 1000ல தான் வித்ரா பண்ண முடியும். சர்வீஸ் சார்ஜஸ் 10%, டிடிஎஸ் 2%, டோட்டலாக 12%. நீங்கள் வாங்கக்கூடிய பேஅவுட்டில் 12% பிடிக்கிறாங்க. ஒரு கேஒய்சிக்கு 3 ஐடி கொடுத்துருக்காங்க. டெய்லி க்ளோசிங், டெய்லி பேமெண்ட். அதாவது க்ளோசிங் அப்படின்றது நம்மளுக்கு அந்த டைமிங் கணக்கெலாம் கிடையாது. 1 ஹவருக்கு ஒரு ஜோடிக்கு மேக்ஸிமம் நீங்கள் ரூ. 1,000 சம்பாதிக்க முடியும். அந்த ஐடி எப்போ ஆக்டிவேஷன் பண்ணாலும் உங்களுக்கு பே அவுட் எலிஜிபிள்னா உடனே உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகிடும். அது 1 ஹவர் கழிச்சு தான் ஆட் ஆகும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இமீடியட்டாக கம்பெனி ஆட் பண்ணக்கூடிய சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் ஒன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா கம்பெனியோட அந்த ஆக்டிவேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஐடிக்கான அமௌண்ட் எல்லாமே கமிஷனாக பிரிஞ்சிடும். அதனால் திரும்ப கொடுக்க மாட்டாங்க, ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. 2 டைரக்ட் கம்பல்சரி நீங்கள் கொடுத்தாகணும். அட்லீஸ்ட் லெஃப்ட்டில் ஒருத்தர், ரைட்டில் ஒருத்தர் டைரக்ட் ஸ்பான்சர் பண்ணால் தான் நீங்கள் பேர் மேட்சிங் பண்ண முடியும். இதுதான் இந்த கம்பெனி பற்றி டீட்டெயிலாக இருக்குது. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் கான்டாக்ட் நம்பருக்கு அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கம்பெனி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி 2 மந்த் தான் ஆகுது. நம்ம தமிழ்நாட்டில் சிறப்பாக எடுத்து பண்ணிட்டு வராங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கிட்டத்தட்ட 1 லேக் சம்பாதிக்க போகிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 25, ஒருத்தர் 2 பேர் 25,000 கிராஸ் பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல ஆரம்ப கட்டத்தில் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. தெளிவாக இதை பற்றி தெளிவாக கிளாரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உடனே ஜாயின் பண்ணிவிடுங்க. நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தேங்க்யூ வெரி மச்.